வசுமதி சொல்கிறத நீங்கள் கேளுங்க, வசுமதி நல்ல பெரிய இது அப்படின்னு சொல்லி அந்த லூலு குழுக்குள்ளே இருக்கிற முக்கியமான அந்த ஒரு பெண்ணை பற்றியே வந்து அவங்களுக்கு தூக்கி தூக்கி வச்சு பேசுகிறாங்கன்னா, இப்போ டாக்டருங்க வகையில் இவங்களே வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஏதோ ஒரு இதில் ஆதாயம்னு சொல்ல மாட்டேன், அவங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் மேலே நிறையா இது வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு பிறகு அவங்க அதே பெண்கள் ஓவியா கிட்ட எல்லாம் போய் எதுவுமே நடக்கலன்னு போய் சொல்லி ஓவியாவே அறிக்கை எழுத வச்சிருக்காங்க. அதே தகவலை வந்து பல இடங்கள்ல போய் வசுமதி அமைப்பு ரீதியா அந்த பெண்களை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சிருக்காங்க. அவங்க இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு வெளியே தெரியாதல்ல, இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கா உங்ககிட்ட? வசுமதி கூட பேசினது, ஓவியா கூட பேசினது, இதெல்லாம் செய்திகள் இருக்கா? எல்லா ஆதாரமும் நான் உங்ககிட்ட தரோம். நீங்க வந்து இந்த நிகழ்வோட நீங்க அதை பதிவு செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லைன்னாக்கா டாக்டர் ஷாலினாக்கா கொஞ்சம் முற்போக்கு சிந்தனைவாதி, ரொம்ப நேர்மையாக பேசுற ஒரு இமேஜ் இருந்துட்டே இருக்கும். கொளத்துமணியாக இருந்தாலும் சரி, ஓவியா, ஷாலினி எல்லாருமே இந்த லூலு விவகாரத்துல எல்லாரும் மொத்த மனநிலை செயல்பட்டாங்க. தொடர்ச்சியாக தமிழச்சி தோழர் வந்து நிறைய செய்திகளை வந்து பரப்பிக்கொண்டு இருக்கும் பொழுது, அப்ப வந்து ஒரு இந்த குழுவுல சட்டவிரோதமான விஷயங்கள் நடக்குதுன்னு இவங்க சொல்லும் பொழுது ரிவெஞ்ச் போன் மாதிரி ஒரு நிர்வாண படங்களை வந்து லூலு வந்து வெளியிடுகிறார். அந்த ஸ்டேகாம் குழுவிலையும் லூலு வெளியிட்டார். அதை தொடர்ந்து பிரியா மனோகரன் என்ற பெண் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே படங்கள் வந்து இங்கேயும் வெளியிடப்படுது. தமிழச்சி வந்து சில படங்கள் வந்து போடும் பொழுது அது தனி மனித பிரவேசின்னு சொல்லக்கூடியது. இப்போ லூலு வந்து அந்த மாதிரி படங்கள் போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து ஷாலினி அவர்கள் எந்த மறுப்பு தெரிவிக்கலையா? விமர்சனம் வைக்கவே இல்லை, யாருமே விமர்சனம் வைக்கல. எல்லாருமே என்னைய தான் கேள்வி கேட்டுக்கிறார். அதை கொளத்துமணியை உறுதிப்படுத்துறாரு. ஆமா, அவருடைய காதலை ஆன்லைன்ல சொல்றதுக்கு எவிடன்ஸ் கட்டுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு கொளத்துமணி கேட்டது அது வெளியில வந்து சில மறைமுகமா எழுதி வச்சிருக்காரு அவருடைய அறிக்கையில. அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரம்னா லூலுன்றது வந்து அரசியல்படுத்தப்படாத ஒரு பெண். இப்போ யூத் தமிழ் மூலமாக அதை வந்து தெளிவுபடுத்தணும் என்னங்கிறது. ஏன்னா மக்கள் வந்து தான் தீர்மானிக்கிறது, மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அப்போ அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த இதெல்லாம் சேர்ப்போம், ஆவணங்களை கொண்டு போய் சேர்ப்போம். நான் இன்னும் சொல்லிக்கிற விரும்புகிறேன், இந்த இதில் வந்து அவர்கள் தரப்பில் ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்கள்கிட்டையும் கேள்விகள் கேட்டு அவங்களோட தெளிவான அவங்களோட விளக்கத்தை நமக்கு வெளியேறக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த லூலு குழு பிரச்சனைங்கிறது எவ்வளவு ஆழமாக ஒரு பெண் மனதுக்குள்ளார எவ்வளோ ஆழமாக ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள பெண்களிடத்திலேயே ரொம்ப ஆழமாக அந்த செய்திகள் போய் அதை மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஒவ்வொரு செய்தியும் கேட்க கேட்க அதெல்லாம் இப்போ தெரிந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நம்ம வந்து ஒரு சிலர் நம்மளை அந்த குழுக்குள்ளையோ அல்லது குழுக்கு வெளியிருந்தோ அல்லது ஆதரவு தெரிவிச்சோ சிலர்லாம் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஓரளவுக்கு முக்கியமான ஆட்களாக இருக்காங்க. அந்த ஆட்களில் ஒரு முக்கியமான ஒரு நம்மளாம் மதிக்கக்கூடிய, நான்லாம் மதித்து கொண்டிருந்தேன். இது நாள் வரைக்கும் அவர்கள் பேசுறதையும் எழுதுறதையும் பார்த்து கொண்டு நல்லா பண்ணுறாங்களே இவங்க அப்படின்னு நான் நினச்சி கொண்டிருந்தேன். ஆனால் அந்த எழுதுறதையும் பேசுறதையும் வச்சு மட்டும் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த லூலு குழுங்கிறது மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்கேடுக்கு கொண்டு போயிட்டு இருந்ததை நம்மளாம் கண் முன்னாடி பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுக்கு உரிய அத்தனை ஆவணங்களும் நம்மகிட்ட கொடுக்குறாங்க. அதை வந்து நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த எபிசோடு இந்த இதில் தொடரில் நம்ம என்ன வரணும்னு கேட்டோம்னா, இப்போ வந்து டாக்டர் ஷாலினி அவர்கள் வந்து மனநல மருத்துவர்னு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். அவங்க பல ஊடகங்கள் வந்திருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து முகநூலில் ஃபேஸ்புக்லையும் எழுதுகிறாங்க. அதனால வந்து நிறைய விஷயம் தெரியுது. ஆனால் அந்த டாக்டர் ஷாலினி வந்து தெளிவாக தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ வெளியிருந்து பார்க்கும் பொழுது, ஒரு பொதுமகனாக பார்க்கும் பொழுது எங்களுக்கு மிக தெளிவாக தெரியுது. அவர்கள் வந்து பெண் மனநல மருத்துவருங்கிறது இப்போ பெண்களுக்கான எல்லா வகையிலும் எப்படி சொல்லணும், எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. நாங்கள்லாம் அது பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சிட்டு கொண்டு இருக்கிறோம் இது வரைக்குமே.
ஆனால் இப்போ வந்து லூலு குழுக்கு அதை வந்து ஆய்வு செய்வதற்கு உள்ளுக்குள்ளே போகும்பொழுது தான் அப்போ தான் தெரியுது நம்மளுக்கு வந்து பல வகையிலையும் இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு தெரியாமல் ஒரு உலகம் ஒரு பின்னாண்ட ஒரு இது நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சதியா அப்படிங்கிறது கூட நம்ம வந்து இது பண்ண முற்போக்கு அப்படிங்கிற பெயரில் ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வருது. அதுக்கு நம்ம வந்து நம்மளாக கற்பனை பண்ண முடியாது. அதற்கு ஆதாரங்கள் நம்ம திரட்டுறோம். அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவர்களிடத்துல நேராகவே நம்ம அவங்ககிட்ட பேசுகிறோம். அப்படி பேசும் பொழுது அந்த அந்த இவங்க டாக்டர் ஷாலினியோட உடன் பயணித்த லூலு குழுவிலையும் உடன் பயணித்து அதிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு மாறுதல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, ஆனால் அது மட்டும் இல்லை, இந்த முற்போக்கு சிந்தனையோடு இன்னும் இந்த அவங்க பண்ண அத்தனை அயோக்கியத்தனங்களையும் வெளியே கொண்டு வர்றதுக்காக இன்னைக்கு வந்து சிலர் இருக்காங்க. இதில் வந்து ஒரு கடந்த சில ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கிறது முக்கியமான ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய பிரான்ஸ் தமிழச்சி இருக்காங்க. அவர்களிடத்துல நிறைய நம்ம கேள்விகள் கேட்குறோம். சும்மா வந்து நம்ம அவங்க ஏதோ சொன்னாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அவங்ககிட்ட கேள்விகள் கேட்குறோம். அவங்க வந்து பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு தமிழச்சி ஆதாரம் இல்லாமல் ஜென்ரலாக பேசுறது கிடையாது. எல்லாமே ஆதாரம் கொடுத்து தான், ஆதாரம் கையில் வச்சு தான் அவங்க பேசுகிறாங்க. அப்படி அந்த ஆதாரம் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் யார் அவர்களையும் நம்மகிட்ட பேச வைக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் டாக்டர் ஷாலினி மீது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. அந்த நேரம் அது குறித்து நாங்கள் வந்து முன்னே சொன்ன மாதிரி மீடியாவில் பேசினது, பல இடங்களில் அவங்க வந்து எழுதியிருக்கிறது, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம அவங்க மேலே மிகப்பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்னன்னா, இது வந்து மக்களிடத்தில் இந்த செய்தி என்ன நடந்தது, இதன் பின்புலம் என்ன, ஏன் அவர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டோடு இவங்க வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம அவர்களை வைத்து நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம தமிழச்சி வந்திருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட நம்ம என்ன நடக்குது, என்ன நடந்திருக்குது, இதுவரைக்கும் என்ன பாதிச்சிருக்காங்க, பெண்கள் எந்த வகையில் இது பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத இது தெளிவாக சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல தமிழச்சி இதை குறித்து நம்மகிட்ட ஒரு விரிவாக ஒரு செய்தி சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். ஏன்னா நான் வந்து நக்கீரன் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2020 நினைக்கிறேன், அப்போது ஒரு நக்கீரனில் ஒரு இது கொடுத்துருந்தாங்க, நக்கீரன் டிவியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் பார்க்கும் பொழுது தெளிவாக தான் பேசியிருந்தாங்க. அதற்கு பின்னர் முகநூல்லையும் அதே காலகட்டத்தில் அவங்க எழுதியிருக்காங்க, ஒரு 3 பகுதி எழுதியிருக்காங்க. அந்த பகுதியில் நாங்கள் படித்தோம், அதுவும் தெளிவாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதற்கு பின்னர் வந்து அவர்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் அதை கேட்டோம். அவர்கள் வந்து அந்த லூலு குழுவில் பயணித்து கொண்டிருந்த வசுமதி வந்து அவங்க இந்த மாதிரி இருந்தாங்க. அப்போ அவர்களை வந்து சொல்லும் பொழுது நம்ம வந்து இது பண்ணோம். ஆனால் அந்த வசுமதிங்கிறவங்க வந்து இந்த லூலு குழுவில் மிக முக்கியமான ஒரு நபராக பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது அப்போ இது எப்படி வந்து அது ஒரு சாத்தியமாகும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. இந்த கேள்விகளுக்கு பதிலாக தமிழச்சி இன்னைக்கு அந்த இந்த நிகழ்ச்சியை தொடங்கி அவர்கள் பேசிட்டோம். அப்புறம் வந்து நம்மளுக்குரிய ஐயங்கள் ஏதாச்சும் இருந்தால் நம்ம வந்து கேள்வி கேட்போம். தமிழச்சி நீங்கள் பேசுங்க, அது என்ன ஏதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், அந்த விரிவாக சொல்லுங்களேன். நான் பலமுறை அதை மேற்கோள் காட்டி நான் பேசியிருக்கேன். அப்படி வந்து பேசுறது வந்து 6 ஜனவரி 2020 ஷாலினி பேட்டி கொடுக்குறாங்க நக்கீரனுக்கு. அந்த பேட்டி வந்து லூலு குழு தொடர்பானது தான். ஆனால் அந்த பெண்கள் பேரை யாருமே அவங்க யூஸ் பண்ணல. அது தமிழ் சமூகத்துல இயல்பாகவே ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சு பேசணும்னாக்கா பொதுவாக பேசிட்டு போவாங்க. ஐரோப்பியாவுல அந்த மாதிரி அணுகுமுறை கிடையாது. குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர், குற்றச்சாட்டு வைப்பவர்கள் எல்லாமே வந்து பெயர்களோட தான் வரும். அப்பதான் மக்கள் கிட்ட வந்து சரியான ஒரு புரிதலோட அதை எடுத்துட்டு போக முடியும். ஆனா தமிழ் சமூகத்துல என்னால அதை எதிர்பார்க்க முடியல. அந்த வகையில தான் ஷாலினி வந்து லூலு பேரெல்லாம் தவிர்த்து அந்த பேட்டியை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய செயல் திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க வந்து அடிப்படையில அவங்க ஒரு மனநல மருத்துவத்தை அதுக்கான சிகிச்சை கொடுக்கிற ஒரு ஒரு கிளியன்ட் கிட்ட ஒரு அணுகிற முறைதான் தவிர, அவங்க வந்து பெண் விடுதலை மேடையில உட்கார்ந்து பேசிக்கிட்டோ, பெண் விடுதலை கருத்தை தீவிரமாக உள்வாங்கிக் கொண்டோ, பெண்களுக்காக அவங்க அமைப்பு கட்டி நடத்தல. அதால வந்து அவங்களால ஒரு தொடர் செயல்பாடா இருக்காது. தன்னை வந்து பேட்டி கேட்கிற அளவுல ஒரு பெண் விடுதலை குறித்து ஓரளவுக்கு டீச் பண்ற அளவுக்கு தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருந்தது. ஆனா இதுக்கு எதிர்மாறான நிலைப்பாட்டுல அவங்க நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு வந்து லூலு விஷயத்துல நான் அதை கவனிச்சேன். என்னன்னாக்கா லூலு விவகாரம் வரும்பொழுது டாக்டர் ஷாலினி வந்து 6 ஜனவரி 2020 பேசுறாங்க. நான் பேச ஆரம்பிச்சது வந்து 8 மார்ச் 2020. அப்ப பேச ஆரம்பிக்கும் பொழுது ஏப்ரல் 14 தான் நான் அதை தொடர்ந்து படங்கள்லாம் வெளியிட ஆரம்பிக்கிறேன்.
வெளியிட ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4 நாள் அது தொடர்ந்து தீவிரமாக விவாதம் நடக்குது. முதல் 2 முறை நடக்கும்போது டாக்டர் ஷாலினி என்னுடைய பக்கத்துல வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பெண்களின் படங்களை வெளியிட்டு பேசுவது வந்து அந்த பெண்களுக்கு எதிரா மாறும். அது வந்து தவறான அணுகுமுறை. அவங்க வந்து பாலியல் இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது பொய்யான தகவல். அது இணக்கத்தோட நடந்தது. இப்ப வந்து லூலுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இணக்கத்தோட லூலுவோட கருத்துக்கு ஒத்திசைந்து அவங்க சொல்றபடி திருமணம் கடந்த உறவுல இருந்த பெண்களும் இருக்காங்க. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு வெளியேறிய பெண்களும் இருக்காங்க. போகலாமா போக வேணாமா, இது சொல்றது சரியா சரி இல்லையா, இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதான்னு மதில் மேல பூனை நிலைப்பாட்டிலேயே இருந்த பெண்களும் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நான் படம் போட்டவங்க எல்லாம் வந்து திருமணம் கடந்த உறவுல இருந்தவங்க. அப்ப அவங்க வந்து உறுதியா தெரிஞ்ச பிறகுதான் எந்த படங்களை வெளியிடணும் இது இவங்க, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இதுல எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க எல்லாம் இந்த இது இந்த திருமணம் கடந்த உறவுல இருந்தீங்க. பல பெண்களுடைய அவங்களுக்கும் வந்து டீச் பண்ணி அவங்கள தவறான வழிக்கு நீங்க தூண்டுகோலா இருந்திருக்கீங்க. நீங்க லூலுக்கு உடந்தையா இருக்கீங்க. இவங்க யாருமே அந்த டைம்ல வந்து லூலுவை எதிர்த்து கேள்வி கேட்கல. எல்லாம் எனக்கு எதிராக திசை மாற்றச்சுன்னா குழுவுல எதுவுமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாக்கா அதை நம்புவாங்க, மக்கள் நம்பினாங்க. அந்த அடிப்படையில அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. நம்ம வந்து அப்ப கூட முறையாக முகத்தை மறைச்சுதான் வீடியோ வெளியிட்டோம். வெளியிடும் பொழுது அதுவும் வந்து இது வக்கீல் கிட்ட கேட்டேன். நான் வந்து இத சட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். டாக்டர் வந்து ஷாலினி வந்து கருத்து சொல்ற நபரா உள்ள வராங்க. ஏன்னா இவங்களுக்கே வந்து அந்த சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கணும். இதுல ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் நடக்குது. பெண் விடுதலை கருத்துக்கள்லாம் சொல்லி பெண்கள் தவறாக வழி நடத்தப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கணும். ஏன் நீங்க தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க, அந்த வேலையை நீங்க செய்யணும். பேட்டி மட்டும் கொடுத்துட்டு நீங்க பாட்டு ஒதுங்கி போயிட்டீங்க. அடுத்த கட்டமா நான் பேசுறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தகவல் கிடைச்சதோ அதை வந்து டாக்டர் ஷாலினி தெளிவா சொல்றாங்க. பெண்கள் செக்ஸ் குரோமிங் செய்யப்படுகிறார்கள், திருமணம் கடந்த உறவுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள், அதே பெண்கள் வேற வேற நபர்களுக்கு கைமாற்றி விடப்படுகிறார்கள் சொல்றது டாக்டர் ஷாலினி. அதே விஷயத்த நான் சொல்றேன். அதே அணுகுமுறைய நான் எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அவங்க பேரை சொல்லக்கூடாது, அவங்க யாரு என்னன்னு காட்டக்கூடாது, மக்கள் கிட்ட அம்பலப்படுத்தக்கூடாது. நம்ம பேட்டி மட்டும் கொடுத்துட்டு ஒரு பேட்டியை நம்ம வேலையை முடிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அது டாக்டர் ஷாலினிக்கான ஒரு குணாம்சம். நாங்களாம் வந்து மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், பெண் உரிமை செயல்பாட்டாளர்கள். இவர்களுக்காக பெண்கள் பிரச்சனைக்காக நாங்க வந்து போராட்ட வடிவமாகவும் சட்ட வடிவமாகவும் அமைப்பு ரீதியாகவும் எல்லா வகையிலும் நாங்க வந்து அந்த பெண்ணுக்கு வந்து உதவியா நிக்கிற பொசிஷன்ல இருந்து நாங்க ஒர்க் பண்றோம். என்னுடைய தனிப்பட்ட வேலைப்பாடுகள் வேறு, சமூகத்துக்கான பங்களிப்பு என்னும் பொழுது நான் வந்து மனித உரிமை செயல்பாட்டாளராகவும் பெண் உரிமை செயல்பாட்டாளர்களாகவும் நாங்க வந்து ஐரோப்பிய காலத்துல செயல்பட்டு இருக்கோம். டாக்டர் ஷாலினி வந்து மருத்துவராகவும் அடுத்த ஒரு பகுதியாக மேடை பேச்சுகள்ல மட்டும் பேசுற ஒரு நபராக, அவங்க பெண்களுக்கான எந்த கட்டமைப்பும் கிடையாது, எந்த திட்டமிடுதலும் கிடையாது, பெண்ணிய வாசிப்பை ஒரு முழுமையான வாசிப்புக்கு உட்படுத்தியவர்களும் கிடையாது. ஒருவேளை அப்படி உட்படுத்தி இருந்தாக்கா அவங்க ஜனவரி மாசமே அதுக்கான முன்னெடுப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கன்றதுல அப்பவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை செய்யாத மனநல மருத்துவர் ஷாலினி என்னுடைய பக்கத்துல வந்து இது அவங்க வந்து ஒரு மனநல மருத்துவர், அவங்க என்ன படிச்சுட்டு வந்திருக்காங்களோ அதை வந்து சொல்லி மக்களிடத்துல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. நீங்க அதாவது மனித உரிமை செயல்பாட்டாளர், பெண் உரிமை செயல்பாட்டாளர்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்து அந்த பெண்கள் களத்துக்குள்ளே நீங்க இறங்கி வேலை செய்கிற ஆள், சரிங்களா? அப்படி இருந்தால் தான் அது மனித உரிமை செயல்பாட்டாளராக இருக்க முடியும். சும்மா வந்து ஒரு ஏசி ரூம்குள்ளே உட்காந்துட்டு ஒரு தகவலை மட்டும் சொல்லி கொண்டு இருக்கிற ஆட்கள் அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்கள் வந்து ஒரு பெண் உரிமை செயல்பாட்டாளர். நீங்கள் வந்து அந்த பெண்களிடத்துலேயே போய் உட்கார்ந்து பேச்செல்லாம் கேட்டு பண்ணுவீங்க. இவங்க வந்து படித்துட்டு வந்ததுக்கு அந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த இதிலோட அந்த எப்படி அந்த தீர்வு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் இவங்கள்கிட்ட இருக்கும். அதானே? வேற இவங்க இப்போ இது வரைக்கும் லூலு குழுக்குள்ளே இவங்க போகவும் இல்லை. லூலு குழுவில் நடந்த சில பிரச்சனைகளை இவங்க வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இது. அதில் இருந்து எப்படி தெளிவு பண்ணுறது. ஏன்னா லூலு குழுவில் இருந்த சில அந்த பெண் உறுப்பினர்களுக்கு இவர்கள் வந்து ஒரு டாக்டராகவும் இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ நானே வந்து கேட்கும் பொழுது, ஒரு ஆடியோ கேட்கும் பொழுது அல்லது அவங்க ஏதோ பார்க்கும் பொழுது, நீங்கள் வசுமதி சொல்கிறத நீங்கள் கேளுங்க, வசுமதி நல்ல பெரிய இது அப்படின்னு சொல்லி அந்த லூலு குழுக்குள்ளே இருக்கிற முக்கியமான அந்த ஒரு பெண்ணை பற்றியே வந்து அவங்களுக்கு தூக்கி வச்சு பேசுகிறாங்கன்னா, இப்போ டாக்டருங்க வகையில் இவங்களே வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஏதோ ஒரு இதில் ஆதாயம்னு சொல்ல மாட்டேன், அவங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கையின் காரணமாக அவர்கள் மேலே நிறையா இது வச்சுருந்தாங்களோ அப்படிங்கிறது தெரியுது. மற்றவங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால I spoke to Vasumati. Okay.
I told her, please do not post anything. And out of goodwill, she agreed. ஓகே டாக்டர். She says she agrees. அது கூட உண்மையா போயான்னு இனிமே நீங்க சொல்றா எனக்கு தெரியும். If she has agreed or not எனக்கு தெரியாதுல்ல. I will not go and follow up on this. நமக்கு தெரியாது. ஆமா. If that it settles down, well and good. If it doesn't settle down, if there is any way that I can help, I will help. Okay. But overall எனக்கு என்ன, this is about you Sharada, but overall about the society எனக்கு என்ன கன்சர்ன்னா, இப்போ விமன், இப்போ எந்த உமனும் யார ட்ரஸ்ட்வர்த்தி யார் ட்ரஸ்ட்வர்த்தி இல்லன்னு டைம் தான் சொல்லுது. இப்போ லூலு நல்லவங்களா கேட்டாங்களா தெரியல, கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியுது ஓ மேபி வி டு நாட் நோ, ஒரு கிரே ஏரியா எல்லாருக்கும் இருக்கு. அப்போ ஒன்லி டைம் அப்படின்றதுனால நம்ம என்ன காய் நகர்த்தினாலும் கொஞ்சம் நிதானமா தான் நகர்த்த வேண்டியது இருக்கு. இந்த டைம்ல இஃப் யூ ஆர் கோயிங் ஆன் லைவ் அண்ட் டெல்லிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் செல்ஃப், உங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னோட லைஃப் நான் சொல்றேன், என்னோட லைஃபை பத்தி இருக்கிற டீட்டெயில் நான் சொல்றேன், அதுல யாருக்கு லாஸ், எனக்கு மட்டும் தானே லாஸ் நீங்க நினைக்கிறீங்க. பட் உங்க பையன் கல்யாண வயசுல இருக்காரு, ஒரு பாயிண்ட்ல அவரு அம்மா இது நீ சொல்ல வேண்டாம் இல்ல சொல்லி இருந்திருக்க வேண்டாம்னு சொல்ற மாதிரி வேண்டாம். அதனால நீங்க எது சொல்றதா இருந்தாலும் உங்க பையனோட மேரேஜையோ உங்க பேத்தியோட ஃபியூச்சர், சப்போஸ் ஹி ஹேஸ் அ டாட்டர், அந்த குழந்தையோட ஃபியூச்சருக்கு இது தேவையில்லாத ஹிஸ்டரியா இருக்க வேண்டாம்ன்றதே பாயிண்ட் பேக் ஆஃப் த மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஆக்சுவலி சொல்ல போனா இது வந்து நான் வெளியில சொல்றது என்னுடைய அந்த ஃபியூச்சர் பேத்திக்கு கூட நல்லதுதான். டூ வேஸ் லுக் அட் இட் சார். இப்ப நீங்க இந்த சொசைட்டி பத்தி நீங்க சொசைட்டிக்கு மல்டிபிள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் இல்ல. கண்டிப்பா புரியுது. ஒரு பக்கம் அந்த பேத்தியை ஹேண்டில் பண்றவங்க நல்லவங்களா இருந்தா, சாரதா மாதிரி ஒரு சோஷியல் ரிஃபார்மரோட பேத்தியவ இவளுக்கு நம்ம ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களே மோசமானவங்களா இருந்தா வேற மாதிரி நெகட்டிவாவும் சொல்லுவாங்க. இது நம்மளோட கண்ட்ரோல்ல இல்ல. அந்த எதிராளியோட மைண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவங்க எதை வேணா ட்விஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ சின்ஸ் யூ ஹேவ் நோபடி எல்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ இல்ல சாரதா, உங்களுக்கு வந்து யூ ஆர் நாட் ஆன்சரபிள் டு யுவர் சன் ஆர் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் எனிபடி. யூ ஆர் a free woman. அந்த ஃப்ரீடம் வந்து இட் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் லிபர்ட்டி which is very very positive. பட் the freedom வந்து it stops with your granddaughter or your daughter-in-law or somebody in your, some other woman in your life. அது இப்போ மைண்ட்ல உங்களுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம் அந்த மாதிரி கேரக்டரை நீங்க இன்னும் பார்க்கவே இல்ல. ஆமா. ஆனா அந்த கேரக்டர் கண்டிப்பா ஒரு நாள் வரும். 5 வருஷத்துலயே 10 வருஷத்துலயும் ஒரு கேரக்டர் வரும். ஆமா, அதை இப்பயே முன்கூட்டியே மனசுல வச்சுக்கோ. ஓகே. அத நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாது டாக்டர், நான் கேட்க கூடாது, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கிளைண்ட் நல்லா இருக்கிறதுல இப்ப என்ன குறை வந்துருச்சு, வாட் இஸ் தி ரிஸ்க் அப்படின்னா, she is under immense emotional pressure. No, who said? அப்போ immense pressureனா இந்த மாதிரி ஆட்கள், வசுமதி மாதிரி ஆட்கள் பண்றதுல தான் எனக்கு immense pressure. Otherwise I am strong enough to proceed legally and அது என்னன்னு பாக்குற மொத்தமா முடிச்சிட்ட பிறகு உங்க ஒபினியன் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே டாக்டர். So when we spoke the first time in the issue பத்தி நம்ம பேசும்போது you were under some pressure. அப்ப எனக்கு மைண்ட்ல வர flag என்னன்னா, நம்ம கிளையண்ட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. I don't want her to have any suffering, any setback, any kind of negative experience. வேலையும் பத்திரமா இருக்கணும், ஆளும் பத்திரமா இருக்கணும், மைண்டும் பத்திரமா இருக்கணும். எந்த நெகட்டிவ் சிச்சுவேஷனும் என் கிளையண்ட்டுக்கு நடக்க கூடாதுன்னு ஒரு 100% செல்ஃபிஷ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. என் கிளையண்ட் நல்லா இருக்கும். அப்ப என் கிளையண்ட் நல்லா இல்லாம இருக்கிறதுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இப்ப வந்துருச்சு அப்படின்னா, she is being targeted by people. She is not given the support that she wants. She has இந்த மாதிரி லீகலா ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. She trusts the system and believes the system will produce results. ஆனா இந்த சிஸ்டம் ரிசல்ட்லாம் யாருக்குமே இது வரைக்கும் கொடுக்கல. பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்தா மட்டும்தான் இந்த சிஸ்டம் ரிசல்ட் கொடுத்துருக்கே தவிர எல்லா கேஸையும் வாங்கிட்டு அப்படியே வச்சுட்டு தான் இருப்பாங்க. அதுதான் நம்ம சிஸ்டம்ல இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. யாராவது பிரஷர் போட்டு செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு பெரிய பலம் போட்டாதான் அது செய்வாங்க. செய்து முடிச்சிட்ட பிறகும் கூட எதிர்கட்சி வக்கீல் ஸ்மார்ட்டா இருந்தானா நம்ம 10 வருஷம் போராடி இது ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். அப்படியே ஒண்ணுமே இல்லைனாலும் வாட் யூ சே இஸ், நான் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், ஆக்டிவிசம் பண்ணிருக்கேன், அது எனக்கு நெட் கெயின் தானே, அதனால ஒன்னும் லாஸ் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க. தட் இஸ் ஆல் ஃபைன். நம்பிக்கையின் காரணம்ன்றத அதுலயும் ஒரு அரசியல் தான் நான் பாக்குறேன். இப்ப வந்து டாக்டர் ஷாலினிக்கு ஒரு ப்ரொஃபஷனலா என்ன ஒரு ஒர்க் இருக்கோ, அது மாதிரி நான் வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இன்டர்நேஷனல் படிச்ச ஒரு நபர். எனக்கு ஒரு பர்சனலா எனக்கும் ஒரு என்னுடைய வேலை திட்டங்கள் இருக்கு. அதை தவிர்த்து இன்னொரு வேலை திட்டமா சமூக செயல்பாட்டுல நாங்க இயங்கிட்டு இருக்கோம். அவங்க வந்து சமூக செயல்பாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கிற ஷாலினி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களுடைய பகுதி நேர வேலையா நிகழ்ச்சியில அரசியல் நிகழ்வுல கலந்துக்கிறாங்க. அரசியல் விமர்சனம் கூட எனக்கு நிறைய விமர்சனம் ஷாலினி கிட்ட. ஒருவருக்கு எல்லாமும் தெரியாது, நான் உட்பட. அப்ப வந்து ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனைனாக்கா அது இன்னும் அவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் எனக்கு தான் தெரியும் நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கும்.
அப்ப நான் வந்து பெண்கள் பிரச்சனை வந்து ஐரோப்பாவில் நாங்க வந்து சட்ட ரீதியாகத்தான் வந்து அந்த பிரச்சனையை முன்னெடுக்க முற்படுவோம். அந்த முன்னெடுப்பு தான் என்கிட்ட வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் கொடுக்கும்போது தான் நான் இன்வால்வ் ஆகுறேன். பாதிக்கப்பட்ட பெண்கள் ஷாலினி கிட்ட சொல்லியிருக்காங்க. டாக்டர் ஷாலினி அத நக்கீரன் பேட்டியோட நிறுத்திட்டாங்க. நீங்க கதை சொல்லுங்க, கதையை நான் கேட்பேன், அதை போய் பொது சமூகத்துல கடத்துவேன், அதை நான் பேரை சொல்ல மாட்டேன், அதுக்கு சட்ட நடவடிக்கைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றதே வந்து என்ன நிலைப்பாட்டுல உங்களுக்கு தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு நான் பெண்களுக்காக பேசுறேன்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துட்டு எஸ்கேபிசம் சொல்லுவாங்க. அந்த நிலைப்பாட்டுல தான் அவங்க இருக்காங்க. அப்ப அவங்க வந்து பண்ண முடியும். ஆமா அவ்வளவுதான். ஏன்னா அதெல்லாம் இப்ப ஒரு ஒரு பிசினஸ் மாதிரி பெண்கள் விஷயத்த நம்ம பார்க்க முடியாது இல்லையா? நான் ஒரு பிசினஸ் உமன். நான் வந்து பெண்கள் விஷயம் வரும்போது நான் பிரான்ஸ்ல இருந்து என் சொந்த பணத்துல போட்டா வந்து இந்தியாவுக்கு வர கேஸ் நடத்துறேன். அந்த பெண்களுக்காக ஒத்தி செஞ்சு எல்லா வகையிலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முற்படுறேன். இது வந்து டாக்டர் ஷாலினி வந்து தங்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வர ஒரு பெண் கிட்ட வந்து பணம் வாங்காம மன உளைச்சலுக்கு, குடும்ப வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணு கிட்ட வந்து ஆலோசனை சொல்ல முடியுமா? அப்ப ஒரு முதல்ல நம்ம ஒரு தெளிவான ஒரு பார்வைக்குள்ள வரணும். எதையெல்லாம் நம்ம பேசலாம், எதையெல்லாம் நம்ம பேசக்கூடாது, இத பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்குதா, இத பேச முடியல நம்ம ஒதுங்கி போறதுதான் பெற்றுன்னு இருக்கணும். தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. அது அரசியலும் அதான் நடக்குது, இயக்கங்கள்ல அப்படிதான் நடக்குது. அதால தான் இவ்வளவு சீரழிவுகள் வருது. எதுக்குமே தீர்மானம் கிடைக்காது. பெண்களும் சோர்ந்து போறாங்க. பாதிக்கப்படுற பெண்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறது, அவங்களுக்கு ஆலோசனை, அவங்களுக்கு இந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு பக்கபலமா இருந்தா அவங்களுக்கு இன்னும் துணிச்சலாக இருக்கும். இப்ப சாரதாவுக்குள்ள அவங்க பக்கபலமா இருந்திருந்தா சாரதா இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பதிவுக்கு கீழே வந்து எழுதும் பொழுது அவங்க வந்து அப்படி பேசுறாங்க. நான் வந்து சொல்றேன், நாங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் அவங்க பாதிப்புக்குள்ளாகின பெண்கள் தான் அவங்கன்னு. அதுக்கு பிறகு அவங்க அதே பெண்கள் ஓவியா கிட்ட எல்லாம் போய் எதுவுமே நடக்கலன்னு போய் சொல்லி ஓவியாவே அறிக்கை எழுத வச்சிருக்காங்க. அதே தகவலை வந்து பல இடங்கள்ல போய் வசுமதி அமைப்பு ரீதியா அந்த பெண்களை அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு பேச வச்சிருக்காங்க. அவங்க இப்ப இதெல்லாம் நீங்க சொல்றீங்க, இந்த செய்திகள்லாம் எங்களுக்கு வெளியே தெரியாதல்ல, இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கா உங்ககிட்ட? வசுமதி கூட பேசினது, ஓவியா கூட பேசினது, இதெல்லாம் செய்திகள் இருக்கா? எல்லா ஆதாரமும் நான் உங்ககிட்ட தரோம். நீங்க வந்து இந்த நிகழ்வோட நீங்க அதை பதிவு செய்யும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். என்னன்னாக்கா டாக்டர் ஷாலினாக்கா கொஞ்சம் முற்போக்கு சிந்தனைவாதி, ரொம்ப நேர்மையாக பேசுறன்ற ஒரு இமேஜ் இருந்துட்டே இருக்கும். மத்த விஷயத்துல நான் பார்க்கல. குளத்தூர் மணியாக இருந்தாலும் சரி, ஓவியா, ஷாலினி எல்லாருமே இந்த லூலு விவகாரத்துல எல்லாரும் மொத்த மனநிலை செயல்பட்டாங்க. எல்லாருமே இந்த குற்றத்தை மூடி மறைக்கணும், குற்றவாளியை காப்பாற்றுன்ற நோக்கம் மட்டும்தான் இருந்தது. அதைத்தான் நான் இவ்வளவு நாளமா 6வது வருடமா கேள்விக்கு உட்படுத்திட்டு இருக்கேன். அதே நிலைப்பாட்டதான் இப்ப ஷாலினி மீதமான விமர்சனத்தை நான் முன்வைக்கிறேன். மனநல மருத்துவர் ஷாலினிக்கு வந்து அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்களே, அந்த 4 பெண்கள் நிஷா, பிரியா மனோகரன் இவங்கெல்லாம் திருமணம் கடந்த உறவுல இருந்தாங்கன்றதுக்கான செய்திகள்லாம் எங்களுக்கு தெரியும். நிஷாவே வந்து நான் இப்போதைக்கு இவதான் என்னோட தற்காலிக காதல் அவங்கள குழுக்குள்ள படம் எல்லாம் போட்டு இருக்காங்க. அப்போ இவர்கள் எல்லாம் வந்து தன்னை காப்பாத்திக்கணும்னு ஒரு பதட்டம் வருது. எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டாக்கா அப்ப எல்லாரும் நமக்கு சார்பா வருவாங்க. இதெல்லாம் நடந்தது பேச ஆரம்பிச்சாக்கா சார்பு யாருமே வந்து பதிவு எழுத மாட்டாங்க இல்லையா? இப்ப டாக்டர் ஷாலினி இந்த குழுவுல வந்து எப்படி எழுதுறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா முதல் இது பகுதி பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லி 3 பகுதி எழுதுறாங்க. அதுல முதல் பகுதியில வந்து எப்படி எழுதுறாங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவில இருக்கிற பெண்ணால் வந்து திட்டமிட்டு இந்த பெண்களுக்காக ஒரு ஒரு குரூப் மாதிரி பெண்கள் குழு மாதிரி அவங்களுக்குள்ள பேசி இயல்பா பேசுறதுக்கு உருவாக்கப்பட்ட குழுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த குழு வந்து ஆஸ்திரேலியால உருவாக்கப்படல. அது தமிழ்நாட்டுல 1 மே 2018 உருவாக்கப்பட்டிருக்கு அந்த குழு. அப்ப அந்த குழுவை உருவாக்குனவங்க யாருன்றத லூலு மூடி மறைச்சிடுறாங்க இல்லையா? அப்ப இந்த விஷயம்லாம் ஷாலினிக்கு தெரியாது. இதுல வந்து நான் ஷாலினி என்ன ரோல் பண்ணாங்கன்றத வந்து சாரதா பேசின பிறகு நீங்க என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கறது சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னு முதல்ல சாரதா பேசுறோம். அப்புறம் நாம நீங்க அது கூடாக கேள்வி கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். கண்டிப்பா. இந்த தொடக்க நிகழ்ச்சியில என்ன நடந்தது, எப்படி போச்சு, அவங்க வந்து மனநிலை மருத்துவர் இருந்தா எப்படி பண்ணாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சிலதெல்லாம் வந்து அவர்கள் வந்து மூடி மறைத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஏன்னா அந்த குழுவில் நீங்கள் பயணித்தவங்க, அந்த குழுவில் பயணித்தனால இன்னும் ஆழமாக அந்த செய்திகள் தெரியும். சாரதா, நீங்கள் கொஞ்சம் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த லூலு குழு சர்ச்சை குறித்து 2020 மார்ச் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து தோழர் தமிழச்சி அவங்க இதை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இந்த சர்ச்சையை.
அதற்கு முன்னதாகவே மருத்துவர் ஷாலினி வந்து பெரியார் பெயரை சொல்லி பெண்களை வந்து பாதிப்புக்கு உட்படுத்துறாங்கன்னு ரொம்ப மிக தெளிவாக தமிழச்சி தோழர் என்ன சர்ச்சை முன்னெடுத்தாங்களோ அந்த விஷயங்களை பெயர் சொல்லாம அப்படியே அந்த நக்கீரன்ல பதிவு செய்திருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த லூலு குழு சர்ச்சையில் நான் வந்து அந்த மனித அமைப்பிலும் நான் வந்து உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அந்த மாதிரி லூலு குழுவிலும் நான் இருந்திருக்கிறேன். அதனால ஒரு பாதிப்பு ஏற்பட்டு சட்ட நடவடிக்கைகளுக்கும் நாங்க போயிருக்கிறோம். இந்த கட்டத்துல ஷாலினியோட ரோல் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் கரெக்டா தெளிவா சொல்றேன். ஷாலினி வந்து ஜனவரி மாதம் பேசுகிறார். அதற்கப்புறம் வந்து இந்த சர்ச்சை மார்ச் 8ஆம் தேதி தமிழச்சி தோழரால் முன்னெடுக்கப்படுகிறது. அப்ப அந்த மார்ச் 8ஆம் தேதி இவங்க பதிவு செய்த விஷயங்கள் வந்து யாருக்குமே வந்து ரீச் ஆகல. அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த லூலு குழுவை சேர்ந்த அந்த குற்றம் சாட்டப்பட்ட சில நபர்கள் எல்லாம் வந்து தமிழச்சி தோழருடைய முகநூல் பக்கத்தை முடக்குறாங்க. முடக்கி 1 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து செயல்பட முடியாமல் அவங்களுக்கு வந்து முடக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழச்சி தோழர் மீண்டும் அந்த லூலு குழு சர்ச்சையை திரும்ப எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி எழுத ஆரம்பிக்கும் பொழுது ஏப்ரல் 14ஆம் தேதி தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பகுதிகளாக அந்த குழுவில் நடந்த விஷயங்களை, பெண்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள், இதன் பின்னணியில யாரெல்லாம் இருக்காங்கன்றது மாதிரியான பதிவுகளை தமிழச்சி வந்து போட ஆரம்பிச்சாங்க. அப்போ ஏப்ரல் 14ஆம் தேதி கூட தமிழச்சி தோழர் போட்ட அந்த பதிவுகள் வந்து அந்த குழுவுல இருக்கக்கூடிய லூலு குழுவுல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பெண்களுக்கு அது தெரியாது. அதன் பிறகு அந்த குழுவை சேர்ந்த ஒரு சில பெண்கள் வந்து லூலு குழு அப்போ வந்து முகநூல்ல இயங்கிட்டு தான் இருந்தது. அப்ப அந்த குழுவுல வந்து சில பெண்கள் தெரிவிக்கிறாங்க, பிரான்ஸ் தமிழச்சி வந்து நம்ம குழுவை பற்றி பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை முன்னெடுக்கிறார். அவர் வந்து மிக கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பெண்கள் வந்து உள்ள சொல்றாங்க. உள்ள சொல்லும் பொழுது அப்பதான் இந்த காலகட்டத்துல நீங்க லூலு குழுல ஒரு உறுப்பினரா பயணிச்சு கொண்டிருந்தீங்களா? ஆமா பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்துல வந்து அந்த குழுவுக்குள்ளேயே பெண்கள் வந்து இந்த மாதிரி பிரான்ஸ் தமிழச்சி இந்த சர்ச்சையை முன்னெடுக்கிறார், கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார் என்ற செய்தியை வந்து அவங்க சொல்லும் பொழுதுதான் குழுவில இருக்கக்கூடிய மற்ற பெரும்பான்மையான அத்தனை உறுப்பினர்களுக்கும் அந்த செய்தி வந்து சேருது. அப்போ வந்து அடுத்த நாள் வந்து அவங்க தமிழச்சி தோழர் என்ன மாதிரியான பதிவு அதுல எழுதுறாங்கன்னா, மனித அமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பினரும் இந்த லூலு குழுவிலையும் இருக்காங்க. இந்த மனித அமைப்பை சேர்ந்த மனித அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர், அவங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய செல்வின்றவங்களே திருமணம் கடந்த உறவு ஆதரவாளரா இருக்காங்க. அப்ப மனித குழு வந்து லூலுவை வந்து லூலுவுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் வந்து அவங்க மனித குழுவை சேர்ந்த ஒரு பெண் போய் அவங்களை ஆதரிக்கிறாங்க. அப்போ மனித குழுவில் இருக்கக்கூடிய செல்வியினுடைய நிலைப்பாடு என்ன, இதை குறித்தெல்லாம் நான் வந்து விலாவரியாக நான் எழுதுறேன். செல்வி வந்து தமிழச்சி வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணிய அமைப்பினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அந்த செல்வி வந்து ஒரு பெண்ணினுடைய கணவர், அந்த பெண் வந்து மதுரையில இருக்காங்க, இப்ப வழக்கறிஞரா இருக்காங்க. அந்த பெண்ணுடைய கணவர், அந்த பெண்ணே வந்து புகார் சொல்றாங்க. பல அமைப்புகளில் அந்த பெண் வந்து புகார் கொடுத்திருக்காங்க, என் கணவரோட இவங்க திருமணம் கடந்த உறவில இருக்காங்க, இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி பல அரசியல் அமைப்புகள் கிட்ட அந்த பெண் புகார் பண்ணியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு இந்த மனித அமைப்புலையும் லூலு குழுவுக்கும் மனித அமைப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இவங்க எப்படி பெண்களை இந்த மாதிரியான மற்ற பெண்களை வந்து பாதிப்புக்கு உட்படுத்துறது, பெண்களை திருமணம் கடந்த உறவுகளை ஆதரிக்கிறது, இதெல்லாம் இதை குறித்தெல்லாம் நான் விலாவரியா எழுதுறேன். சட்ட ரீதியான சட்டத்திற்கு புறம்பான பல செயல்கள் இதுல நடந்திருக்குன்னு தமிழச்சி தோழர் பதிவு செய்யறாங்க. அப்போதான் அதை தொடர்ந்தும் சில புகைப்படங்களை அவங்க வெளியிடுறாங்க. ஏன்னா அந்த குழுவுக்குள்ள இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சில சட்ட ஆலோசனை பெற்று அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த குழுவுக்குள்ள நடந்த விஷயங்களை வெளியிடுறாங்க. அப்படி வெளியிடும் பொழுது அந்த மனித அமைப்பை சேர்ந்த வசுமதி வசந்தி வந்து அவங்களுடைய அஜெண்டா மிக தெளிவாக தெரிகிறது. அவங்க என்ன பொய் சொல்றாங்கன்னா, அந்த தமிழச்சியினால் பெண்கள் பாதிக்கப்பட்டு விட்டதாகவும், தமிழச்சி சில பெண்களினுடைய விஷயங்களை அந்த குழுவில் நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை வெளிப்படுத்தியதால்
அதனால் தமிழச்சியால் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு அந்த பெண்களை அரசியல் படுத்துகிறேன் அப்படின்னு தான் அவங்க வந்து என்கிட்ட தனிப்பட்ட முறையில வந்து பேசுறாங்க. ஆனால் அதனுடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க தமிழச்சி வந்து மிக கடுமையான குற்றச்சாட்டை மனித அமைப்பின் மீது வைக்கிறாங்க. அப்ப அந்த காரணத்துக்காக யாருமே வசுமதி வசந்தியிடம் அந்த குழுவில் பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் போய் அவங்கள அணுகல. அவங்க வந்து தமிழச்சியினுடைய ஃபாலோயரா தான் வசுமதி வசந்தி இருந்திருக்கிறாங்க. அவங்க போய் அந்த மனித அமைப்பை பத்தி எல்லாம் தமிழச்சி பதிவு செய்திருக்கிறார் என்பது தெரிந்து கொண்டு என்னை தான் வந்து அவங்க அணுகுறாங்க. அதாவது இந்த மாதிரி பெண்களுடைய புகைப்படங்கள் வருது, நீங்க வந்து மனித அமைப்பிலும் இருக்கீங்க, லூலு குழுவிலும் இருக்கீங்க, அவங்க வந்து உங்களை பற்றியும் அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க. அதனால யாருமே தமிழச்சியினுடைய பதிவுகளுக்கு பின்னூட்டம் இடவோ ரியாக்டோ பண்ணாதீங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து கால் செய்து பேச சொல்லி வற்புறுத்துறாங்க. இதுக்கான ஆதாரங்கள், ஸ்கிரீன்ஷாட்டுகள்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்கு. வசுமதி வசந்தி தானாக மனித அமைப்பை சேர்ந்த வசுமதி வசந்தி வந்து அவங்க வந்து தமிழச்சி இந்த மாதிரி சமூக பேஸ்புக்ல வெளியிடுறாங்க, அதற்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, என்கிட்ட உடனடியாக பேசுங்க அப்படின்னு கேட்டதே வசுமதி தான். அதாவது நானோ அல்லது லூலு குழுவை சேர்ந்த எந்த பெண்களுமே போய் வசுமதியை நாடவே இல்லை. அவங்களதான் வந்து கால் செய்ய சொல்லி, தனக்கு கால் செய்ய சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது, அப்ப வந்து அவங்க கிட்ட சொல்றோம், இந்த மாதிரி தமிழச்சி வந்து தொடர்ச்சியாக ஏதோ சொல்றாங்க, பெண்கள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க, சில புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் அவங்க வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, நீங்க போய் ஓவியா தோழர், புதிய குரல் ஓவியா தோழர் கிட்ட போய் பேசுங்கன்னு என்ன கட்டாயப்படுத்துறாங்க. அப்போ நான் சொன்னேன் எதற்கு பேசணும், இல்ல நீங்க போய் அங்க பேசுங்க. அவங்களுடைய ஒரே அஜெண்டா என்னன்னா மனிதியை இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா வசுமதி வசந்தியோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னா, இந்த லூலு குழு அந்த தமிழச்சியால பெண்கள் பாதிக்கப்பட்டுட்டாங்கன்னு அந்த ஒரு சில பெண்களை மட்டுமே வந்து அவங்களை மட்டுமே பேசு பொருளாக இருக்கு. இன்னைக்கும் மனிதி செல்வியை பற்றி தமிழச்சி வைச்ச குற்றச்சாட்டு வந்து இன்னை வரைக்கும் பேசப்படாத விஷயமாக இருக்கு. அது மாதிரி லூலு எதற்காக அந்த குழு துவங்கினார், எதற்காக பெண்களுடைய அந்தரங்க தகவல்களை எல்லாம் வாங்கினார், அதன் பின்னணியில சட்டவிரோதமா என்ன நடந்ததுன்றத பத்தி ஒரு விஷயம் கூட வசுமதி வசந்தியினுடைய நோக்கம் இல்ல, இன்னை வரைக்கும் வெளிவரல. அப்ப அவங்க வந்து உள்ள என்கிட்ட பேசுறாங்க, பேசி ஓவியா தோழர்கிட்ட பேச சொல்றாங்க. அப்ப நான் போய் ஓவியா தோழர், புதிய குரல் ஓவியா தோழருக்கு கால் பண்ணி பேசும்போது அவங்க திட்டாங்க அவங்க. ஏன்னா நான் புதிய குரல் அமைப்போடு நான் செயல்பட்டு இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில எல்லாம் விஜய் முருகானந்தம் என்று ஒரு தோழர் வந்து இருக்காங்க புதிய குரல்ல, நீண்ட வருடங்களாக ஓவியா தோழருடைய அமைப்புல செயல்படுறவங்க தான். அந்த தோழர் வந்து ஓவியா தோழர் லூலு குழுவுல யாரும் இருக்கக்கூடாதுன்னு கண்டித்ததாக என்னை வந்து கண்டித்தாங்க அவங்க, விஜய் முருகானந்தம். அப்படி லூலு மீதெல்லாம் யாருமே லூலுவை ஆதரிக்கலை, லூலு பேசுவதெல்லாம் பெண்ணியம் இல்லைங்கிறதுல லூலு குழு மேலெல்லாம் கோபமாக இருந்தவர் தான் தோழர் ஓவியாலாம் கோபமாக இருந்தவர் தான். அப்ப நான் போய் கால் பண்ணும்போது திட்டுறாங்க, இந்த லூலு குழு விஷயத்தை எல்லாம் கொண்டு வந்து இதையெல்லாம் பெண்ணியம்னு இதுல எல்லாம் வந்து என்னை வந்து இன்வால்வ் பண்ணி பேசுறீங்களா, அதெல்லாம் ஒரு குழுவா அப்படின்னு திட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு பெண்ணியமா திட்டுறாங்க. அப்போ நீ வந்து லூலுவுக்கு பறிஞ்சுகிட்டு என்கிட்ட பேச வரியான்ற மாதிரி என்னை வந்து திட்டுறாங்க. மேற்கொண்டு நான் எதுவும் பேச முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் கட் பண்ணிட்டு அதை வந்து வசுமதி கிட்ட சொல்றேன், இந்த மாதிரி ஓவியா தோழர் வந்து திட்டுறாங்க, லூலு மேலெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் நல்ல அபிப்பிராயம் கிடையாதுங்க வசுமதி அப்படின்னு சொல்றேன். அதுக்கு பிறகு அவங்க வந்து இல்ல அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்ததுன்னா, மனிதியை பின்னுக்கு தள்ளிட்டு, அதில் நடந்த சட்ட ரீதியான குற்றங்களை பின்னுக்கு தள்ளிட்டு, அவங்க வந்து அவங்க நினைத்த ஒரு விஷயத்தை, அஜெண்டாவை நிறைவேற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் வசுமதி வராங்க. அப்போ அதுக்கு பிறகு என்ன வந்து மருத்துவர் ஷாலினி கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, மருத்துவர் ஷாலினியுடைய கிளினிக்ல தான் எனக்கு வசுமதியும் அறிமுகம் ஆயிருக்கிறாங்க. இப்ப நிறைய பெண்கள் வந்து இப்பெல்லாம் வந்து படித்து வேலைக்கு போகிற பெண்கள் ஒரு கவுன்சிலிங் வேணும் அல்லது ஒரு அதெல்லாம் இன்றைக்கு சகஜமாயிடுச்சு. அந்த மாதிரி வந்து ஒரு அவங்களுமே வசுமதி வசந்தியுமே தன்னுடைய விவாகரத்து ஆயிட்டு அவங்க திருமண விவாகரத்துக்காக
அந்த பிரச்சனைகளுக்காக ஒரு மனநல ஆலோசனைக்காக மருத்துவர் ஷாலினியை அணுகி இருக்கக்கூடிய அந்த நேரத்துலதான் அங்க வந்து நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். ஒரு சிலர் பரிமளா என்று சொல்லக்கூடிய அந்த பெண், அப்புறம் வசுமதிங்கிறவங்க, நாங்கெல்லாம் வந்து அந்த இடத்தில் தான் நாங்க எங்களுடைய நட்பு வளர்ந்து நாங்க அரசியலாக ஒன்றாக ஒரு நல்ல நட்போட ஒரு பயணிச்சு இடத்துல பயணித்து கொண்டிருந்தவங்க தான் கொண்டிருக்கீங்க. நானும் வசுமதி எல்லாரும். அப்போ அவங்க வந்து ஷாலினி, மருத்துவர் ஷாலினி கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கிட்ட வந்து பேச போகும்போது அவங்க ஏன்னா மருத்துவர் ஷாலினியே வந்து தமிழச்சி சில படங்களை வெளியிட்டு இந்த பெண்கள் இது இப்படியெல்லாம் அந்த குழுவுக்குள் நடக்குதுன்னு சொல்லும்போது ஷாலினி வந்து அங்க வந்து கமெண்ட் பண்றாங்க. தமிழச்சியினுடைய பதிவுக்கு கீழே ஷாலினி வந்து கமெண்ட் போடுறாங்க. பெண்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியீடு வந்து பிரீச் ஆஃப் பிரைவசி, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு அவங்க வெளியிடுறாங்க. ஆனா அது வந்து தனிப்பட்ட பெண்களுடைய ஒரு பெண் தனியா தன்னுடைய வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டோ தான் தனிப்பட்ட முறையிலோ எடுத்த புகைப்படங்கள் கிடையாது அது. அந்த குழுவுக்குள் பெண்கள் அப்படி தூண்டு விடப்பட்டு பெண்களை வந்து லைவ் போட வைத்து பெண்களுடைய அந்தரங்க தகவல்களை மட்டும்தான் இங்க பகிரணும்னு லூலு கட்டாயப்படுத்தி இருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அப்படி கட்டாயப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இவை. இதை வந்து ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட புகைப்படம், ஆமா, தனிப்பட்ட புகைப்படம் என்று சொல்ற தகவலே வந்து தவறானது. அந்த விஷயம் வந்து ஷாலினிக்கு தெரியல. அப்போ நான் வந்து பேசும்போது என்ன சர்ச்சை, என்ன நடந்தது இந்த குழுவுக்குள்ள அப்படிங்கும் பொழுது தமிழச்சி முழுமையாக வந்து இன்னும் அந்த விவரங்களை வெளியிட ஆரம்பிக்கல. அந்த கட்டத்துல நான் சொல்றேன், அவங்க வந்து ஏதோ பெண்கள் பாதிக்கப்பட்டதா சொல்றாங்க. மனிதி அமைப்பின் மீது விமர்சனம் வைக்கிறார். அது மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் குழுவுக்குள்ள தவறாக நடத்த திசை திருப்ப தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள்னு அவங்க சொல்றாங்க. அப்படிங்கும்போது அப்போ வந்து ஷாலினி என்ன சொல்றாங்க, இருந்தாலும் வந்து அது அவங்க ஒரு பெண்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை எல்லாம் வெளியிட்டால் அது வந்து அந்த பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே தெரியல. அவங்க வந்து தமிழச்சி வந்து என்ன நடக்குது அல்லது முழுமையாக சொல்லி முடிக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பட்ட தகவல், தனிப்பட்ட பெண்கள் புகைப்படங்களை வெளியிடுறது தப்புன்ற முடிவுக்கு எப்படி வராங்க ஷாலினி? எதுக்காக? அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன், தனிப்பட்ட கருத்து. அது வந்து பொது கருத்தா வந்து மாத்த முடியாது. பாதிப்புக்கு உள்ளாக்கியவர்கள் குறித்து தான் நம்ம வந்து பதிவு செய்யறோம் இல்லையா? அந்த புரிதல் அவங்களுக்கு இல்ல. அந்த புரிதல் இல்லாமலே வந்து ஆனா அவங்களுக்கு இந்த குழுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு தெரியுது. கரெக்டா வரையறை உட்படுத்த முடியல. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பகுதி 1ல வந்து என்ன எழுதுறாங்க ஷாலினினாக்கா, இந்திய பெண்கள் அவங்களுக்காக வந்து ஒரு சோசியல் மீடியா கிளப் ஆரம்பிச்சாங்க. அந்த ஐடியா வெளிநாட்டில் வாழும் தமிழ் பெண் கொடுத்ததுக்கு தான் அந்த முதல் இது தொடங்குது. ஆனா தமிழ்நாட்டுல தான் அந்த இது உருவாக்கப்பட்டு அது ஆஸ்திரேலியால இருக்கிற லூலுக்கிட்ட கொடுக்கப்படுது. இந்த பெண்கள்லாம் வந்து இவங்க வலிந்து அதாவது குழுவுல சேர்க்கிற பெண்கள் எப்படின்னா திருமணம் ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க யாராவது ஏதாவது தங்களுடைய பக்கத்துல பேஸ்புக் பக்கத்துல எழுதுற பெண்களை அணுகி தங்க கிட்ட அழைச்சிக்கிறது, சிங்கிள் மதர்ஸ், வெளிநாட்டுல கணவர் எடுக்கிறது, பெண் வந்து தனியா தமிழ்நாட்டுல இருக்கிறாங்கன்னா அவங்கள அணுகிறது, அப்படி எல்லாம் எடுத்து வராங்க. அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் தான் போய் தேர்ந்தெடுத்து லூலு தான் எடுத்து வராங்க. அது தெளிவா அந்த இதுலயே பேசுறாங்க. இந்த வீடியோல பேசும்போது செக்ஸ் குரூமிங் அப்படிங்கிற அந்த இது வந்து நடக்குது. இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப ஷாலினி பேசுற அவங்க இப்ப இப்படி வராங்க. நீங்க தொடருங்க. இவ்வளவு தெளிவாக பதிவு செய்த ஷாலினியே என்ன சொல்றாங்க, தமிழச்சி என்ன சொல்றாங்கன்றது இன்னும் என்ன சொல்ல வராங்கன்றது தெளிவா புரியல, நம்ம பார்க்கலாம், தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணலான்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த வசுமதி வசந்தியை வந்து அந்த ஒரு வழக்கில் லூலு குழுவை சார்ந்த குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஏத்திரியாக இருக்கக்கூடிய அம்பிகா என்ற பெண் வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருகிறது. அதாவது தமிழச்சி தொடர்ச்சியாக இந்த குழுவில் நடக்கிறதெல்லாம் வெளியிட்டுக்கிட்டே வராங்க. இதன் பின்னணியில் சில ஆண்கள் இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பாக திருச்சி பெரியார் சரவணன் என்பவருடைய பெயரை அவர்தான் பிரதான குற்றம் சாட்டப்பட்டவராக அவங்க நிறுத்துறாங்க. அந்த இடத்துல வந்து அந்த காலகட்டத்துல வந்து இவங்களுக்கு எல்லாம் பதட்டம் வருது லூலு குழுவை சேர்ந்தவர்களுக்கு. லூலுவே வந்து அந்த தமிழச்சியிடம் இன்னும் இந்த லூலு குழு திறந்து வைக்கப்பட்டிருந்தால் இன்னும் தமிழச்சிக்கு ஏதோ தகவல்கள் போவதாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அல்லது அப்படி நினைத்து கொண்டு அந்த முகநூல் குழுவை மூடிவிட்டு லூலுவே ஸ்டே காம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் குழுவை லூலுவே ஆரம்பிக்கிறார்.
லூலு ஆரம்பித்து அந்த குழுவில அந்த வாட்ஸ்அப் குழுவில என்ன பண்றாங்கன்னா அந்த முகநூல் குழுவில இருந்த அத்தனை பெண்களையும் அங்கே உள்ளே வந்து இணைக்கிறாரு. அந்த இடத்துல என்ன பண்றாங்க லூலுவே கொண்டு வந்து சாரதா, எல்லா பெண்களும் வரல. நிறைய பெண்கள் வெளியே போயிட்டாங்க. அதுல இருந்து ஒரு 18 ஆமா பெண்கள் தான் லூலுவோட இணக்கமா இருக்கிற பெண்களை தான் அவங்களால அந்த வாட்ஸ்அப் குழுக்குள்ள எடுத்து வந்தது. மத்த பெண்கள் எல்லாம் குறிப்பாக வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. முற்றாக இணக்கமா லூலுவோட இணக்கமான பெண்கள் அப்படிங்கறத விட அந்த தமிழச்சி குறிப்பாக யார் மீதெல்லாம் விமர்சனம் வைக்கிறார்கள், யாருடைய காணொளிகள் எல்லாம் வெளியே வந்தது, எதை குறித்து அவர் பேசுகிறார் என்ற அந்த முக்கியமான பெண்களை எல்லாம் உள்ளே சேர்த்து வைத்துக்கொண்டு அவங்களுடைய நோக்கம் வந்து அவங்களை வந்து மீண்டும் வந்து உண்மைகள் வெளியே வராத மாதிரி பாத்துக்க நோக்கத்துக்காக தான் அவங்க அதை செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து தமிழச்சி அந்த இடத்துல வந்து வசுமதி வசதியும் ஒரு வாட்ஸ்அப் குழு உருவாக்குனாங்களே. இந்த குழுவுல செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த குழுவுல இருக்கக்கூடிய ஏத்திரியாக இருக்கக்கூடிய அம்பிகா வந்து என்ன பண்றாங்க, வசுமதி வந்து தமிழச்சியினுடைய பதிவுகள்லாம் வந்து அவங்களும் பின்னூட்டம் போடுறாங்க, ஷாலினியும் பின்னூட்டம் போடுறாங்க. அதனால வசுமதி நம்பர் கேட்டதே அந்த ஏத்திரியாக இருக்கக்கூடிய அந்த பெண் தான் என்கிட்ட கேட்டாங்க. அவங்க போய் தனிப்பட்ட முறையில வசுமதி கிட்ட பேசி இதை வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஏத்திரியா இருக்கக்கூடிய பெண் வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப் குழுவை இணைக்கிறாங்க. அதாவது இந்த தமிழச்சிக்கு எதிரான ஒரு போராட்டம் பண்ற மாதிரியான ஒரு குழுவை ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்து வசுமதி உள்ள வந்துட்டு அவங்க வந்து அதை கையில் எடுக்கிறாங்க. அவங்க இந்த சர்ச்சையை நான் பார்த்து கொள்கிறேன், தமிழச்சிக்கு எதிராக நான் பண்றேன் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த ஸ்டேகாம்ல இருக்கக்கூடிய லூலு, பவானி, மற்ற ரோசி மதுன்னு ஒரு பெண், அந்த மாதிரி அந்த குழுவுல இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இந்த குழுவுல சேர்க்கிறாங்க. அதாவது அம்பிகா துவங்கிய ஒரு குழுவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக தமிழச்சி தோழர் வந்து நிறைய செய்திகளை வந்து பரப்பிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்ப வந்து ஒரு இந்த குழுவுல சட்டவிரோதமான விஷயங்கள் நடக்குதுன்னு இவங்க சொல்லும் பொழுது ரிவெஞ்ச் போன் மாதிரி ஒரு நிர்வாண படங்களை வந்து லூலு வந்து வெளியிடுகிறார். அந்த ஸ்டேகாம் குழுவிலையும் லூலு வெளியிட்டார். அதை தொடர்ந்து பிரியா மனோகரன் என்ற பெண் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே படங்கள் வந்து இங்கேயும் வெளியிடப்படுது சிலரால. அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு போகப்படுது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, தமிழச்சி வந்து சில படங்கள் வந்து போடும் பொழுது அது தனி மனித பிரவேசின்னு சொல்லக்கூடியது. இப்ப லூலு வந்து அந்த மாதிரி படங்கள் போட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அதுக்கு வந்து ஷாலினி அவர்கள் எந்த மறுப்பு தெரிவிக்கலையா? அது விமர்சனம் வைக்கவே இல்லை. யாருமே விமர்சனம் வைக்கல. எல்லாருமே என்னையே தான் கேள்வி கேட்டுக்கிறார். ஆமா, அப்படி ஒரு பெண்ணுடைய நிர்வாண படம் வந்ததற்கு அதுக்கப்புறம் வராங்க, பிக்சருக்குள்ள ஷாலினி வராங்க. அது யாருடைய நிர்வாண படம், அது ஏன் அப்படி எடுக்கப்பட்டதுன்னு அவங்க கேட்கல. அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா அது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட பாலியல் விவகாரமாக அந்த சம்பந்தப்பட்ட பெண் வந்து பாலியல் விவகாரத்துக்குள்ள போக முடியும். அந்த குழுக்கு தொடர்புடைய ஒரு ஆண் அந்த பெண்ணின் புகைப்படத்தை எடுக்கிறானா அது குழு பிரச்சனை. அந்த குழுவை ஏற்கிற ஆண்கள் பின்னணியில அவனுக்கு என்ன பொறுக்கித்தனம் செஞ்சிருக்காங்கன்னு இவங்க நக்கீரன்ல பேட்டி கொடுத்தாங்க இல்லையா? அந்த விவகாரத்தை இப்ப வந்து எது தனிப்பட்ட விவகாரமா இந்த நாட்டுல பாக்குறாங்க. அப்ப டாக்டர் ஷாலுடைய பார்வை ஒவ்வொரு காலகட்டத்தில மாறுபடுதா? அப்ப நீங்க யாருக்காக ஆதரவா நின்றுட்டு இந்த மாதிரி பதிவெல்லாம் எழுதி கேள்வி கேட்கிறேன்னு சொல்லிட்டு பொதுமக்களை வந்து குழப்பிட்டு இருந்தீங்க, என்ன காரணம்? அதாவது அவங்க அந்த குழு லூலு செய்த அந்த காரியம் என்னன்னா அந்த ஒரு இந்த மாதிரி நிர்வாண படங்கள் தனிப்பட்ட ரீதியா பாலியல் ரீதியா ஒரு மோசமானவரே இந்த குழு சர்ச்சையை முன்னெடுக்கிறாங்க, அதுக்காக ஒரு ரிவெஞ்ச் மாதிரி தான் அவங்க அதை செய்தாங்க. இல்லை என்றால் ஒரு அந்த குழு சர்ச்சை பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒரு சர்ச்சை முன்னெடுக்கும் பொழுது அங்க வந்து ஒரு இந்த மாதிரி நிர்வாண படங்களை வெளியிட வேண்டிய தேவை வந்து அவங்களுக்கு அதுதான். அதை வந்து ஒரு ரிவெஞ்ச் போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான அடிப்படையில் தான் அது வெளியிடப்பட்டது. அப்புறம் வந்து இந்த நிர்வாண படங்கள் வெளியே அவங்க அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து அந்த படம் எடுத்ததாகவும் அதை வெளியிட்டு அதை லூலு போன்றவர்கள் பரப்புறாங்க, சமூக ஊடகங்கள்ல பரப்புறாங்க. அப்படி பரப்பப்பட்ட போது மீண்டும் மருத்துவர் ஷாலினி வந்து தொடர்புக்கு வராங்க. அவங்களோட நான் வந்து மெசஞ்சர்ல பேசியிருக்கேன். அப்படி பேசும்போது அவங்க வந்து இது வந்து தனிப்பட்ட விவகாரமாக பார்த்தார்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த கட்டத்திலயும் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த சர்ச்சையை சரிவர முன்னெடுக்கிற பக்குவம் வந்து தமிழச்சிக்கு கிடையாது. அவங்க வந்து தொடர்ச்சியாக எல்லாரையும் வந்து திட்டுறாங்க. சுபவியை பற்றி விமர்சனம் வைக்கிறார், எவிடன்ஸ் கதிரை பற்றி விமர்சனம் வைக்கிறார்.
திருமாவை பத்தி விமர்சனம் வைக்கிறார், பெரியாரிய தலைவர்களை எல்லாம் அவங்க வந்து விமர்சனம் வைக்கிறார். ஒரு பெண்கள் குழுவுல நடந்ததாக சொல்லப்படுகிற அல்லது பெண்களுக்கு எதிரான பாலியல் சர்ச்சையை எப்படி முன்னெடுக்கிறதுன்றதே தமிழச்சிக்கு தெரியல. அப்படிங்கும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுது? இதுல வந்து நான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும் சார் தான் இதுல ஒரு சின்ன விளக்கம் அக்னி. என்னன்னாக்கா ஷாலினுடைய புத்தகம் வந்து சுபவிதா வந்து வெளியிடுறாரு, அவருடைய பதிப்பகம் மூலியமாக வருது. ஓவியா கூட இவங்க தொடர்புல இருக்காங்க, நட்பு தொடர்பு, மனித கிட்டயும் நட்பு ரீதியான தொடர்பு இவங்களுக்கு ஷாலினிக்கு இருக்கு. அப்போ இவங்க வந்து குளத்தின்மணி என்ன நிலைப்பாட்டு எடுத்தாரோ அதே மாதிரி ஷாலினிக்கு என்னன்னா நட்பு சக்திகளை நம்ம பகிச்சிக்க கூடாது. தமிழச்சியா எல்லாருமே கேள்விக்குட்பட்டாலும் எல்லாருக்கும் தவறுகள் இருக்கிறத வந்து கேள்விக்குட்படுற அதிகாரம் எல்லாருக்குமே இருக்கு. ஷாலினிக்கு வந்து நமக்கு வந்து சுபவி தேவை, ஓவியா தேவை, மனித தேவைன்னு அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடுன்னா அதுல ஒரு பிசினஸ் நோக்கம் இருக்கு. ஏன்னா இவங்க அந்த இதுல வந்து எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய 3வது பகுதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து புதிய குரல்ல இருந்து மன பிரச்சனை காரணமாக ஏதாவதுனாக்கா கவுன்சிலிங்க்கு டாக்டர் ஷாலினி கிட்ட போங்கன்னு அவங்க அனுப்புவாங்க. இவங்க வந்து கவுன்சிலிங் வர பெண்களை வந்து நீங்க வந்து அரசியலா தயாராகுங்கன்னு மனிதிக்கு அனுப்புவாங்க, புதிய குரலுக்கு அனுப்புவாங்க. இவங்க வந்து இந்த பிசினஸ் நோக்கத்தால செயல்படுறாங்க. எனக்கு வந்து இது பெண்கள் வந்து காப்பாற்றணுன்ற நோக்கம் மட்டும் தான் இருந்தது. அதனாலதான் நான் வந்து துணிச்சலா வந்து 6 வருடமாவும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். இப்பயா டாக்டர் ஷாலினியால பேச முடியுமா? பசுமதி என்னென்ன செஞ்சதுன்ற ஆதாரத்தெல்லாம் கொடுக்குற மன்னிப்பு கேட்க முடியுமா? இல்லாட்டா நீங்களே வந்து தவறான புரிதலுக்கு உட்பட்ட நீங்க வந்து பொது மன்னிப்பு மக்களுக்கு முன்பு பேச முடியுமா? அதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 வகையா நான் பிரிக்கிறேன். ஒண்ணு வந்து அவருடைய வியாபார தந்திரமாக இதை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அது வந்து ஒண்ணு பண்றது. இன்னொன்று வந்து பெரியாரிய கருத்துல மிகப்பெரிய ஆழமான ஒரு நம்பிக்கை உரிய நபராக ஷாலினி இருக்காங்க. அந்த பெரியாரியில் நீங்க வச்சிருக்க அந்த குற்றச்சாட்டுகள் நாங்க வந்து ஐரோப்பா பெரியார் விழிப்புணர்வு இயக்கம் உருவாக்கி வச்சிருக்கோம். நான் வந்து பெரியாரியில இருந்து தட்டச்சு பண்ணி கடந்த 2004ல இருந்து 2011 வரைக்கும் நான் பெரியார் தொகுதியில வந்து தட்டச்சு பண்ணி நான் தமிழ் மடத்தெல்லாம் போட்டிருக்கேன். நான் வந்து இன்னும் தீவிரமாக தலைப்பணி மாதிரி நான் சோசியல் மீடியாவில இயங்கி இருக்கேன். அந்த மாதிரி வெள்ளம் செஞ்சாங்களா? அப்ப வந்து தகுதின்றது வந்து முழுசா வாசிப்புக்கு ஷாலினி பெரியாரில உட்படுத்துறாங்க கண்டிப்பா இல்ல நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய ஸ்பீச் வந்து நிறைய முரண்படும். பெரியார் விஷயத்துல இப்ப கடந்த சில நாட்களுக்கு முன்பு சீமானுடைய பேச்சுக்கு எதிர்வினையாக அமீர் வேற சில நபர்கள்லாம் உட்காந்து மேடையில பேசும்போது அது வந்து ஒரு அரசியல் ரீதியா, கருத்தியல் ரீதியா, கொள்கை ரீதியா வாதங்களை வந்து டாக்டர் ஷாலினியால முன்வைக்க முடியாது. போகிற போக்குல பெரியார் லைட்டா தொட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மணல்ல இருக்கிறவங்க நான் வந்து பெரியாரியல் செயல்பாட்டுல செயல்படுறேன்னாக்கா நீ முதல்ல ஆரம்பத்துல நக்கீரனுக்கு பேட்டி கொடுக்க வந்தீங்களே அது ஊடாக உடனடியாக நீங்க போய் காவல்துறையில புகார் கொடுத்து அதிரடி நடவடிக்கை எடுத்திருந்தாக்கா பெஸ்ட்னு சொல்லுவேன். அந்த வேலையை செய்யாம இந்த மாதிரி இரட்டடிப்பு வேலையிலே பண்ணிட்டு இருக்கவங்க வந்து எப்படி நீயே சரியான பெண்ணிய கருத்தை உள்வாங்கல, பெண்ணிய பிரச்சனை எப்படின்னு உங்களுக்கு எடுக்க தெரியல. நீங்க வந்து என்னையும் சொல்லக்கூடாது. நாங்க ஐரோப்பிய யூனியன்ல வந்து பெண்கள் விவகாரம் சார்ந்த கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒர்க் பண்றேன். அக்னி அது உங்களுக்கே தெரியும். நான் என்ன மாதிரி செயல்பாட்டுல இருக்கிறது உங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா? ஏன்னா நீங்க ஐரோப்பிய பயணத்துக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. நான் என்ன பொசிஷன்ல இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கும் உங்களுக்கும் எனக்குமான தொடர்பு இருந்தது நீண்ட காலமா 15 வருடங்களுக்கு மேற்பட்ட தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்ப நீங்க ஐரோப்பா சுற்றுப்பயணம் நீங்க உங்களுடைய பெரியாரியல் தொடர்பான உங்களோட தொடர்புகளும் நீங்க மனிதம் தொடர்பாக அதாவது ஹியூமன் ரைட்ஸ் அந்த இது தொடர்பாக மனித உரிமை செயல்பாட்டுல தான் நீங்களும் செயல்பட்டீங்க. அப்ப உங்களுக்கு தெரியுமா? அப்ப ஐரோப்பிய யூனியன் செயல்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இதெல்லாம் வந்து இந்த பொசிஷனுக்கு வந்து நம்ம டாக்டர் ஷாலினியை வந்து அழைச்சிட்டு எடுத்துட்டு வர முடியாது. அவங்க ஒரு மனநல மருத்துவர் அடைக்கப்பட நம்ம உட்பட நீங்களோ நானோ வந்து ஒரு மனித உரிமை செயல்பாடுல செயல்பட்டு இருக்கோம். நமக்கு வந்து சட்டம் நுணுக்கங்கள், சட்ட நிபுணர்கிட்ட ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறதுன்ற அனுபவங்கள்லாம் நிறைய இருக்கும். கண்டிப்பா அந்த வகையில இவங்க வந்து சொல்ல முடியாது. சொல்ல வரல. உங்களுக்கு என்னை பத்தி விமர்சிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி வச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்னுடைய செயல்பாடுகள் குறைபாடுகள் சொல்லக்கூடாது. நான் சட்ட ஆலோசனைக்கு உட்பட்டு தான் அனைத்துமே செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் அதான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே இப்போ நீங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்கீங்க. இப்ப ஷாலினி அவர்கள் வந்து அதான் 2 வகையில் அவங்க வந்து போக்கு தெரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து அவர்கள் வியாபார தந்திரமாக அவர்களுக்கு கிளையண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கணுங்க நோக்கத்தோட ஒன்று. இன்னொன்று வந்து பெரியாரியல் தொடர்பாக அவர்கள் வந்து யார் இருக்காங்களோ அவர்களுடைய நட்பு வட்டத்துக்குள்ள இருந்தாங்க. அந்த நட்பு வட்டத்தை அவர்கள் வந்து சிதைக்க விரும்பலைங்கிறது தெரியுது. அந்த நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்களை எல்லாத்தையும் இணைத்து கொண்டு பயணிச்சார்கள் தெரியுது.
அப்படி இருக்கும் பொழுது நாம எவிடன்ஸ்க்கு அதே போறப்பாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கல. அதை குளத்தூர் மணியை உறுதிப்படுத்துறாரு. ஆமா, அவருடைய காதலை ஆன்லைன்ல சொல்றதுக்கு எவிடன்ஸ்க்கு அதுக்கு உரிமை இல்லையா அப்படின்னு குளத்தூர் மணி கேட்டது அது வெளியில வந்து சில மறைமுகமா எழுதி வச்சிருக்காரு அவருடைய அறிக்கையில. அப்படி இருக்கும் பொழுது இந்த விவகாரம்னா லூலுன்றது வந்து அரசியல்படுத்தப்படாத ஒரு பெண். அப்ப அரசியல்படுத்தப்பட்டவர்கள் பெரியாருடைய பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு பெண்களை வந்து மோசமான பாலியல் சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுகிறவர்களை நாம எப்படி புறக்கணிக்க முடியும்? எல்லாரும் தான் தப்புன்னா அதுல அரசியல் தெரிஞ்சவங்களும் வந்து சிக்கிறாங்கன்னா அந்த கேள்வித்தான் கேட்கணும். ஷாலினி மாதிரியோ ஓவியா மாதிரி ஒதுங்க முடியாது. அது அவங்களுடைய கேரக்டர், அது அவங்களுடைய இயல்பு. தன்னை ஆண்களுடைய சமரசமாக போகுவதும், அவங்க ஆண்கள் தப்பு செஞ்சா அதை வந்து நம்ம கேட்க முடியாது. காலகாலமா நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஒரு கருத்தியல் பேரில் கொள்கையின் பெயரால் அது அவங்க தனிப்பட்ட விவகாரமா நம்ம முடிச்சுட்டு போவோன்ற நிலைப்பாட்டு தான் ஓவியாவும் ஷாலினியும் தொடர்ந்து எடுக்கிறாங்க. அதுதான் வந்து பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமாக நான் பாக்குறேன். அதைத்தான் இப்ப பேசி அதான் இப்போ வந்து இந்த ஷாலினி தொடர்பான செய்திகள் நிறைய சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதற்குரிய இப்போ எங்களுக்கு பொது ஆளாக இருந்து பார்க்கும் பொழுது சிலதெல்லாம் தெளிவில்லை. இப்போ வந்து ஆனால் அதற்குரிய பின்னுக்கு நடந்த அந்த ஆவணங்கள், அந்த ஆடியோஸு அல்லது வேற எழுத்துப்பூர்வமாக இருக்கிறதெல்லாம் வந்து சாரதா கிட்ட இருக்குங்கிறாங்க. இதையெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் வந்து அந்த இப்போ யூத் தமிழ் மூலமாக அதை வந்து தெளிவுபடுத்தணும் என்னங்கிறது. ஏன்னா மக்கள் வந்து தான் தீர்மானிக்கிறது, மக்கள் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அப்போ அவங்ககிட்ட கொண்டு போய் இந்த இதெல்லாம் சேர்ப்போம், ஆவணங்களை கொண்டு சேர்ப்போம். நான் இன்னும் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த இதில் வந்து அவர்கள் தரப்பில் ஏதாச்சும் சொல்லணும்னு விருப்பப்பட்டால் கண்டிப்பாக இந்த காணொலி வாயிலாக நான் சொல்லிக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா நம்ம அவங்கள்கிட்டையும் கேள்விகள் கேட்டு அவங்களோட தெளிவான அவங்களோட விளக்கத்தை நமக்கு வெளியேறக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு 2 பேரும் கலந்து கொண்டு பொறுத்த வரைக்கும் நாங்க ஆதாரம் கொடுத்து இந்த வீடியோ வெளியே வந்ததுன்னா அவங்க உங்களுக்கு பேட்டி கொடுக்க வரமாட்டாங்க, முழுசு அம்பலப்பட்டுருவாங்க. 2வது வந்து ஜனவரி மாசம் 6ஆம் தேதி அவங்க பேசினாங்க இல்லையா, மார்ச் மாசம் நான் இந்த விவகாரத்தை பேசிட்டு ஏப்ரல்ல வந்து ஒரு 3 முறை 4 முறை அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் அனுப்புறேன். அவங்க இந்த பிரச்சனை அதை தொடர்ச்சியா நான் இதை முன்னெடுக்கிறேன்ற மாதிரி அனுப்புறேன். அவங்க சில நாட்கள்ல வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த லிங்க் எல்லாம் அனுப்பாதீங்க, நான் கிளையண்ட்டுக்காக வந்து இந்த வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கினாங்க. அவங்களுடைய நோக்கமே நான் பேட்டி கொடுப்பேன், ஆனா இதுல ஆழமா இறங்க மாட்டேன்ற நிலைப்பாடுதான் இருக்கு. இதையும் நான் இங்க வந்து பதிவு செஞ்சேன். நன்றி. அது மாதிரி இது வந்து இப்போதைய வரைக்கும் நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல ஷாலினி எப்படி இதுக்குள்ள வந்தாங்கன்றதுதான் பார்த்திருக்கோம். இதை தொடர்ந்து இன்னொரு நிகழ்ச்சியில் இதை இன்னும் விரிவாக நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் ஷாலினி வந்து இன்னும் தமிழச்சி அவர்களை பற்றி என்ன எல்லாம் வந்து எப்படி எல்லாம் வந்து சொன்னாங்க, அவங்களை பத்தி எப்படி சொன்னாங்க, என்ன குற்றச்சாட்டுகள் வச்சாங்க, அது மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய பெண்ணை வந்து எந்த மாதிரி பண்ணாங்க, அது மாதிரி வசுமதி செய்த விஷயங்களை எப்படி வந்து அவங்க வந்து வசுமதி வந்து அவங்களே ஒரு மனநல மருத்துவர்கிட்ட ஆலோசனைக்கு போற பெண் இன்னொரு பெண்ணை சக பெண்ணை பார்த்து ஒரு சமூக ஊடகத்துல அவங்கள சைக்கோ அப்படின்னு சொல்றது, மனநோயாளி அப்படின்னு சொல்ற போக்கை அதை எப்படி ஷாலினி அணுகினார்கள், அது மாதிரி வந்து ஷாலினியுடைய அறிக்கைகள் 3 அறிக்கைகள் அதை குறித்தான விவாதங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த அறிக்கைகளிலே ஷாலினி சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, பெண்கள் அவதூறாக பெண்களை அவதூறு செய்யும் போது அவர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவார்கள், அவங்க வந்து ஒரு தற்கொலைக்கே தூண்டப்படுவார்கள், அந்த பெண்களுடைய உயிர் தான் எங்களுக்கு முக்கியம்னு பேசின அதே ஷாலினி வசுமதி வசந்தி என்கிற பெண் வந்து அந்த குழுக்குள் வந்துட்டு மற்ற பெண்களுடைய அந்தரங்க தகவல்களை எல்லாம் நீங்க வெளியிட்டு அவங்களை அவதூறு செய்யுங்க அப்படின்றதும், அதே வசுமதி வந்து முதல் பாலியல் குற்றவாளி அந்த சட்ட நடவடிக்கை எடுத்த பெண்ணை முதல் பாலியல் குற்றவாளின்னு பேசுறதும், அவங்களை தொடர்ச்சியாக அவதூறு செய்ததும், இதற்கெல்லாம் வந்து ஷாலினி மிக தெளிவா எழுதியிருக்காங்க. நான் தான் வசுமதியை லீடராக்கி அந்த குழுவுல செயல்பட அனுப்பினேன்னு சொல்லி இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஷாலினி பகுதி 2ல வந்து அந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த செய்திகளை எங்களுக்கு கொஞ்சம் அனுப்பி வைக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி தொடர்பாக இன்னைக்கு எடுத்த நிகழ்ச்சி தொடர்பாக இப்போ வந்து இதை தாண்டி நிறைய இருக்கிறதா சாரதா சொல்றாங்க. அதை நம்ம ஒன்னொன்னா பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக அவர்கள் என்னென்ன பேசினாங்க, இப்போ நீங்க கடைசியா சொன்ன வசுமதியை அவங்க வந்து தலைவராக நியமிச்சது, இந்த செய்தியெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. இந்த செய்தியெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி அந்த ஆதாரங்களை கொடுங்க, அதையெல்லாம் பதிவு பண்ணுவோம். இதுக்கு ஸ்டாலின் மறுப்பு தெரிவிக்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம எடுக்கலாம். ஒன்னு சொல்றேன்.
பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது செய்திகள் இருக்கா உங்களுக்கு முக்கியமான சொல்ல வேண்டியது? அவங்க ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஓவியா, சுந்தரவல்லி, மனிதி, வசுமதி, வசந்தி இவங்களுக்கு எல்லாம் வந்து கிளியண்ட் சென்ட்ரட் அணுகுமுறை இருக்கு. அவங்க வந்து மிக மிக சிறப்பாக கையில எடுத்து இந்த பிரச்சனையை முன்னெடுத்து செஞ்சாங்க அப்படின்னு அந்த அந்த இது வந்து பதிவு எப்ப எழுதுனாங்கன்னாக்கா, ஆமா, நீங்க இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இல்லை, நிறைய செய்திகள் சொல்லியிருக்கீங்க. நம்ம வந்து இப்போ டாக்டர் ஷாலினி வந்து மனநல மருத்துவர் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தோம். அதை அவங்க வந்து எந்த மாதிரி செயல்படுறாங்க, எப்படி எப்படிலாம் பண்ணுறாங்க, அது வந்து சரியாக இருக்கா, அவர்கள் செயல்பாடு சரியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஆரம்பித்தோம். ஆனால் பார்த்தோம்னா இப்போ ஒன்றொன்னா சொல்கிறீங்க. நீங்கள் வந்து டாக்டர் ஷாலினி வந்து யாரோ ஒரு மருத்துவர், ஒரு மனநல மருத்துவர் சொன்ன இதை வச்சு, அதாவது பெரிய டிப்ளமேட்டிக்காக ஒரு அரசியல் ரீதியாக, ஒரு நாட்டுக்கு நாடு அரசியல் ரீதியாக ஒரு உளவுத்துறை பண்ணுற செய்திகள், அதாவது டிப்ளமேட்டிக்காக செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கே இந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வசுமதியை வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்கள் வரணும், அதில் நீங்கள் பண்ணணும், அதுக்கு பின்னிருந்து இவங்க பண்ணாங்க அப்படிங்கிறது செயல்பட்ட ஒரு பின்னிருந்து செயல்பட்ட ஒரு நபராக நீங்கள் சொல்றதெல்லாம் தெரியுது. அது போல உங்களுக்கு இத்தனை பொய்கள் தேவைப்படுது. குளத்தூர் மணிக்கு அறிக்கை எவ்வளவு பொய் சொன்னாரோ அத்தனை பொய்களையும் வந்து டாக்டர் ஷாலினி எழுதுறாங்க. நான் தான் அனுப்பலன்றாங்க. அப்ப வசுமதி, வசதியை வந்து பொதுநல வழக்குல கூட்டுச்சதியில ஈடுபட்டதுக்காக குற்றவாளியாக அவங்க மேல நான் புகார் செஞ்சிருக்கேன். அப்ப ஷாலினி மேல புகார் செய்யலாமா? அவங்க இந்த வேலையை மட்டும் பண்ணல. தக்கிட்ட வந்து கிளியண்டா வர ஒரு பெண்ணை, கிளியண்டா வர ஒரு ஆணுக்கு இவன் கூட போய் நீ வந்து டேட் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. இது மருத்துவ உலகத்துக்கே எதிரானது. இல்ல, அதான் இந்த செய்திகளை நீங்க சொல்றதெல்லாம் வந்து ஆதாரபூர்வமா இருந்தா தான் மக்கள் நம்புவாங்க. இந்த ஆதாரங்களை நீங்க வந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படியே வந்து எடுத்துதான் நாங்க கேள்விப்பட்டோம். விசாரணைக்கு உட்படுத்ததான் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சமூக ஊடகங்கள் அவங்க மேல வைக்கிறாங்களான்னு டாக்டர் ஷாலினி விசாரணைக்கு உட்படுத்தி இருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்கள் கிட்ட நம்ம சமரசம் பண்ணிட்டு இருந்துடுவோம், அவங்களை எதிர்த்து நம்ம பேச வேண்டாம்ன்ற நிலைப்பாட்டுக்குள்ள போறது வந்து சிந்தனை மீதான கட்டமைப்புக்கு தான். அவங்க வந்து இந்த ஆண்கள் கிட்ட எல்லாம் நம்ம ஏத்தி என்ன கேட்க முடியும்? இந்த சமூகம் இப்படிதான் இருக்கு, இதை ஏத்த மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு போகணும். இத வெளிப்பாடு தான் வந்து புகார் கொடுக்க போன பெண்ணையும் டாக்டர் ஷாலினி எப்படி வந்து புகார் கொடுக்க வேணான்றதுக்கு பேசினாங்கன்றது வந்து சாரதா நீங்க சொன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன்.